இந்த ஷூட்டிங்னாலே திண்டுக்கல்லில் வந்து பாலைக்ஸ் பார்த்துக்குருவாரு அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் அவரே ஒரு 5 நாளோ ஒரு வாரம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை நடித்து தயாரிச்சிருக்காரு. இதுக்கு உங்கள் எல்லாருடைய பொன்னான நேரத்தையும் அவருக்காக, இதுதான் அவருடைய சொத்து. அவர் சம்பாதிச்சு வச்சது என்னன்னா, இத்தனை நாள் இவ்வளோ பேர் வந்து இதை வாழ்த்த வந்த அனைவருக்கும் அண்ணன் சார்பாக அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன். மேலும் ஒரு பையன் இப்படி வரணும்னு அவன் ஆசைப்பட்டப்போ அவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார். லைலாவில் சேர்த்ததுலேருந்து, அசிஸ்டண்டாக சேர்த்து விட்டதுலேருந்து. பட் அவரும் இந்த படத்தில் நல்லா வேலை செஞ்சு அது பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்து. எல்லாருக்கும் நன்றி, வந்த எல்லாருக்கும் நன்றி. இது பெரிய படமாக எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும், இந்த மீடியாக்காரங்களும் கொஞ்சம் கரெக்டாக போஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் பெருசாக ஆகணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி. என்னோட நட்பு வட்டாரம் அப்படி சினிமாவில் சம்பாதிச்சா சினிமாவில் ஏதாவது பண்ண நினைப்பாங்க. அதில் பார்க்கும்போது உண்மையில ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ சினிமாவில் இருந்து நிறைய பேர் சினிமாவில் இருக்கவங்க பிள்ளைகளை வந்து சினிமாவில் கொண்டு வரது யோசிப்பாங்க. ஆனால் முன்னுதாரணமாக அலெக்சனை வந்து பையனையும் ஒரு கேமராமேன் ஆக்கி அவரும் சின்ன சின்ன படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். இப்போயும் ஒரு நல்ல முழு நடிகனாக மாறி இருக்காருன்னு சொல்லுமே சொன்னார். மிக்க நன்றிண்ணே. கண்டிப்பாக அந்த சினிமா விசுவாசம், சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சினிமா கூட என்று இருக்குண்ணே. ரொம்ப நன்றிண்ணே சொல்லிட்டு சுருக்க பார்க்குறாங்க. சரி, ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். திரைப்படமாக ரொம்ப அருமையான படம், கரு அருமையான கரு. எந்த ஒரு கலையும் சரி, எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் சரி, ஒரு பாயிண்டில் வீழ்ச்சி அடையும். அது திருப்பி வரும், மறு உருவம் கொண்டு தான் அது திருப்பி வரும். மொத்தமாக எந்த ஒரு அறிவியலோ விஞ்ஞானமும் சரி, கலையும் சரி, மொத்தமாக வீழ்ந்துடாது. அது வேற ஒரு உருவம் கொடுத்து தான் வரும். இந்த படத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கலை அழிவோட விளிம்பில் இருக்கிறப்போ அடுத்த கலை அதை எடுக்க வருது. அது மாதிரி இந்த கோமாளிகள் அப்படிங்கிறத எப்படி உருவாச்சு, எந்த சபையில் உருவானது, பின்னாடி அந்த கோமாளிகள் கருத்தை சொல்கிறதுக்கு எப்படி உபயோகப்பட்டார்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்ல முற்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் சரி, அரசியலமைப்பை உலகளவில் கிண்டல் அடிக்கிறதுக்கும் அறிவுறுத்துறதுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து கார்ட்டூன் தான். அது அது சொல்கிற கருத்தை யாருமே தவறாக எடுத்துக்க மாட்டாங்க, அது கைத்தட்டவும் மாட்டாங்க, அதை வந்து உள்வாங்கிப்பாங்க. அதுதான் கோமாளியோட பங்கு. இதை சொல்கிறதுக்கு லைட்டாக முயற்சி பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர். சரிதான். ஒரு மாதிரி இன்னும் பேசுகிறா இந்த படத்தை பற்றி. ஒரு அலெக்ஸ் அப்படின்னா நட்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஒரு நண்பராக தான் தெரியும். அவர் ஒரு மேனேஜரா, ஒரு லொக்கேஷன் மேனேஜரா அப்படிலாம் எனக்கு தெரியாது. அவர் அந்த மாதிரி நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை. நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன் அவர் ஊருக்கு. எல்லா எப்பவுமே ஒரு நண்பராக தான் பழகியிருக்கோம். அவ்வளோ ஒரு அருமையான இனிமையான ஒரு நண்பர் அவர். ஸோ அந்த நட்புக்கு அடையாளம் தான் இங்கே சேர்ந்திருக்கிற கூட்டம். ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு குறும்படத்தோட திரையிடலுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. இது வந்து அத்தனைக்கும் மெயின் காரணம் வந்து அலெக்ஸ் தான். அவர் சம்பாதிச்சு வச்ச நட்பு தான். உண்மையிலே ஒரு நட்பு. அலெக்ஸை சிறுமான மேனேஜராக தான் தெரியும். நான் சின்ன பையனாக இருந்து பார்த்தவன். ஒரே ஊருக்காரங்க, ஒரே தெருவில் ஒன்றா எங்கள் வீட்டில் விளையாண்ட பையன். சின்னாரப்பட்டு எங்கள் வீட்டில் விளையாண்ட ஆட்களில் ஒருத்தர். ஸோ சுந்தரதிப்புன்னு ஒரு படம் பண்ணும்போது லொக்கேஷன் காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டப்ப அலெக்ஸ் என்கிட்ட வந்தார். அலெக்ஸை நாங்கள் கூப்பிட்டோம். அப்படியே அந்த படத்துக்கு அவரை மேனேஜராகவே கன்ஃபார்ம் பண்ணோம். அன்னைக்கு தொடங்கினது இன்றைக்கு வரைக்கும் நிற்கலை. சின்சியராகவும் பொறுப்பாகவும் மரியாதையாகவும் நாகரிகமாகவும் நடக்கிறதுல அலெக்ஸோட முன்னேற்றம் இதெல்லாம் தான் காரணம். நான் முதல்ல பார்த்த அலெக்ஸை இன்னைக்கு வரைக்கும் மாறலை. அதே மரியாதை, அதே அன்பு, அதே பாசம். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதால அலெக்ஸ்க்கு ஒரு மிஞ்சி நாள் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிய. மேலும் அவரோட 93லே நாங்கள் எடுத்த சிந்தனை போல நடிக்க வச்சுருக்கோம். அதிலே நடிக்க ஆரம்பித்தார். அவரோட நடிப்பு ஆர்வம்லாம் அதிலே இருந்தது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நடிகராகவும் நல்லா நடிச்சிருக்கேன்.
அதே போல் அந்த சினிமாவுக்கான எல்லா வித முன்னேற்பாடோட பையனை கொண்டு வந்தார். அதை நிரூபிக்கிற வகையில் அந்த பையனும் சுபாஷும் நல்ல முறையில் வந்து இன்றைக்கி ஒரு அவார்டட் ஃபில்மோட சினிமாவில் வளர்த்துக்கிறதுக்கு சிக்கா சார்பில் வாழ்த்துகிறேன். நன்றி. இனிய நாளை இந்த திரையிடலோடு ஒரு அருமையான நாளாக்கிய இந்த படக்குழுவினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். மற்றபடி ஊடக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆனால் அலெக்ஷா பற்றி நிறைய அண்ணன் செல்வ சார் பேசினது, பிரபு சாரும் பேசினாங்க. உண்மை அதுதான். உண்மை அதை விட இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா நான் முத சண்டைக்கோழி 1 ஷூட்டிங்காக தான் நாங்கள் திண்டுக்கல் போனோம். அந்த அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலுமே எல்லாத்துக்குமே பண்ணி கொடுப்பார். அது பண்ணிக்கலாம் சார் அப்படின்பாரு. எதையுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டார். முடியாது, இல்லை, கஷ்டம்னு சொல்லவே மாட்டார். அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் எப்படி இவ்வளோ கலைஞர்கள் நீங்கள் வந்து ஆர்வத்தோட வேலை தேடி வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அவருடைய செட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்க கலைஞர்கள் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பெரிய கூடாரம் மாதிரி, ஒரு அமைப்பு மாதிரி கூட வச்சுட்டு நாங்கள் அத்தனை பேரும் போய் அண்ணன் போய் வாய்ப்பு கேட்கறது. அவங்களுக்கு எல்லா படத்துலையுமே வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு. நடிக்கிறதுக்காக சரி, அசிஸ்டன்ட் ரைட்டர் வாய்ப்பு, அசிஸ்டன்ட் கேமராமேன், இது மாதிரி எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி விடுவார். ஒரு நல்ல அருமையான ஒரு இது. ஒவ்வொரு முறை எனக்கு ஸ்பெஷலாக திண்டுக்கல்ங்கிறது எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் ஒரு கதை பண்ணும்போது ஒரு மிட் டவுன் கதை பண்ணேன்னா டக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்டோர்னாவே நான் திண்டுக்கல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட். எனக்கு இப்போ அண்ணன் கூட்டம் தான் போதும், ஒரு 10 ஆள் படம் நம்ம பப்ளிக்கில் எங்கே வேணாலும் ஷூட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. எந்த விதத்துலையுமே ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணாது, அவ்வளோ நல்லா பண்ணி கொடுப்பாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை தாண்டி அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு இருக்க அந்த நடிக்கிற ஆர்வம். ஒவ்வொரு முறை ஒரு படத்தை ஷூட்டிங் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப தாங்கி கேட்பாரு. கேட்கறதுக்கு கொச்சப்பட்டு அண்ணே ஏதாவது கேரக்டர் தான் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அது ஒவ்வொரு டைரக்டருமே சேரன் சார் ஆட்டோரப்பில் பெரிய கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளும் கதையில் தேடுவோம், ஏதாவது அண்ணனுக்கு ஒன்று பண்ணுமே அப்படின்னு தேடுவோம். ஒரு சின்ன கேரக்டர் அண்ணன் இது பண்ணுவேன் அப்படின்போம். அது கொஞ்சம் அதெல்லாம் வந்து தயக்கமில்லை பண்ணுவார். ஆனால் இவருக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற ஒரு இது மட்டும் வந்து இதில் இருந்துகிட்டே இருந்தேன். எனக்கு பர்சனலாக என்னுடைய இதில் அண்ணனுக்கு ஒரு நல்லா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. ஒரு நடிகராகவும் ஒரு நடிகராகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த படம் இதை பார்க்கும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நடிகர் வந்து அவருக்குள்ளே இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக நாங்கள் வந்து அவுட்டர் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முதல்ல வந்து யார் லோக்கல் மேனேஜர் தான் பார்ப்போம். ஏன்னா அவரோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை வந்து முழுசாக அங்கே வெளிப்படுத்த முடியும். ஏன்னா இங்கேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்து போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் இருந்தது. இப்போ அந்த நிலைமை மாறி திண்டுக்கல் தான் வந்து சின்ன கோடம்பாக்கம் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கினவர். ஸோ இந்த படம் வந்து அவருடைய புதிய முயற்சி ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் படம் மொழி ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கு. அதில் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்பெசிஃபிக்காக என்ன அலெக்ஷனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எங்கள் மேனேஜர்ஸ்லேயே வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிறது எனக்கு தெரிஞ்ச அவராக தான் இருக்கும். எதுக்கு அதை சொல்கிறேன்னா, அவர் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அங்கே போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக ரஜினிகாந்த் வரைஞ்சி வச்சுருப்பாரு, எம்ஜிஆர் வரைஞ்சிருப்பார், நம்பியார் வரைஞ்சிருப்பார். ஃபுல்லாக அவர் வாழ்க்கை ஃபுல்லாக தான் இருக்கும். அவர் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னாலும் சினிமா அக்கௌண்ட்டு தான் இருக்கும். அவர் ஃபோன் கால் ஆக்டிவ்னு பார்த்தாலும் சினிமா பாட்டு தான் வரும். இந்திரா வந்தது, சந்திரன் வந்தது, எங்கள் சினிமா தான் வச்சுருப்பார். முழுக்க சினிமாவை நேசிக்கிற அலெக்ஷன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதே மாதிரி எங்கள் அண்ணன் பெரிய படம் எடுத்து பெரிய ப்ரொடியூசராகவும் பெரிய நடிகராக வர அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்து உனக்கு தெரியும் ராஜா. நானும் அவனும் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் கேவலம் ஒர்க் பண்ணோம். அப்படியே ஒரு ஸ்டில்ஸுக்கு போயிட்டாரு. இவனும் அதே மாதிரி தான் நட்புக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன். இவனுக்கு தெரியாத ஆளே கிடையாது. ராஜா ரெஃபார்ம் பண்ணி, ராஜா அது மாதிரி நாளைக்கு கழிச்சு மோடி ஐயாவோட ஒரு மீட்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு அதுக்கு மூவ் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே மாதிரி எல்லாரோட பிறந்த நாளுக்கும் நம்மளுக்கு விசேஷம் வரும். அவருக்கு பிறந்த நாளே தெரியாது, வாழ்த்து நீங்கள் வாழ்த்து சொல்லுங்க நம்ம சொல்லுவாப்புல. இங்கேருந்து 10 மட்டும் கிடையாது, மலேசியாவிலேருந்து தான் பண்ணுவாங்க. அண்ணே ராஜா அனுப்பிச்சாருண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே. அந்த மாதிரி நட்புகளை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு
பண்பாளன். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவே என்னென்னா வந்து இவ்வளோ காலம் ஒரு சிலர் அந்த தொழில் சின்னதாக போர் அடிக்கும்ல, அப்போலாம் இல்லாமல் தன் நேசிக்கக்கூடிய ஒரு தொழிலை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி அவங்க யூனியனுக்காகவும் உழைச்சி தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்னணி ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கிறதுக்கு வந்து அவங்களோட உழைப்பு தான் காரணம். அதே மாதிரி எங்களோட நட்பும் அதே மாதிரி இன்னும் காலகாலமாக இருக்கணும். மிகச்சிறந்த நண்பன். படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தேங்க்யூ ஆல் டீம். பெரிய சக்ஸஸ் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் அதான் என் ஃப்ரெண்டு அஜய் இன்வைட் பண்ணியிருந்தாரு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு அப்பா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி அவங்க தான் டிஓபி பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே பேசும்போது எல்லாருமே சொல்லிருந்தாங்க சுபாஷ் பிரதர் அவருக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா குடும்பமே நம்பி ஒரு விஷயம் அவருக்காக பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருக்கும்னு தெரியும். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த ப்ரெஷரை காமிச்சிக்காம. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் டீமாகவே சார் சொன்ன மாதிரி இது டீமாகவே அடுத்து இந்த படத்தை இதே டீமோட பண்ணாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதையும் பார்த்து அதையும் இதே ஸ்டேஜில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பீப்புள் இங்கே உட்காந்துருக்கான அனைவருக்கும் வணக்கம். மைக்கு தொடாதீங்க. ஓகே, இந்த வாய்ப்பை கொடுத்த அலெக்ஸ் சாருக்கும் கிருஷ்ணா சுபாஷ்க்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. First of all, என்னுடைய விஷஸ் டைரக்டர் கிரிஷ், திண்டுக்கல் அலெக்ஸ் சார், கேமராமேன், மியூசிக் டைரக்டர். நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரைட் ஃப்ரம் தி போஸ்டர் டிசைன், டைட்டில் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிம் அகெயின் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ வெரி சூன் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தியேட்ரிக்கல் படம் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. 2023 நாடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சரவணன் சாரோட இயக்கத்தில். அது எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன் இருக்குது. அடுத்து இப்போ சன்னிதானம்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன், யோகி பாபு சார் நடிச்சு. இப்போ நேற்று தான் வந்து வெளியாச்சு, ஃபர்ஸ்ட் லுக் வெளியாச்சு ஒரு படத்து வருது. சேரன் சாரோட இயக்கத்தில் ஐயான்னு ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து பணிபுரிய வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேலை பார்த்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. சோஃபா இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு மேடைக்காகவும் தான் உழைக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த டீமில் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மட்டும் தனியாக எதுவுமே வேலை பார்க்க முடியாது. எதாவது ஒரு டீம் ஒர்க் தான். உலகமே அப்படி தான் இயங்குது. ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இருக்கிற போது நம்ம எல்லோரும் ஒன்றா தான் ஒரு இதை பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் வருது, ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இந்த டீமே எனக்கு கிடச்சது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருஷ்ணா ப்ரோ வந்து எனக்கு ஒரு 4-5 இயர்ஸாக தெரியும். அவர் எனக்கு இதோட ஃபுல் படமே வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இதோட ஷார்ட் வெர்ஷன் வந்து பைலட் ஃபில்மாக எடுக்க போகிறேன்ற மாதிரி சொன்னார். நான் அதோட ஃபுல் இதுவுமே கேட்டிருக்கேன். நான் அப்போயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவரே வந்து கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணி. வணக்கம். அதாவது நான் வந்து சத்யஜோதியில் வந்து பல வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கதை கேட்கலான்னு இருக்கும்போது ஒருத்தர் நான் முதல் வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து நீ கதையெல்லாம் கேட்க வேணாம், வந்து படத்தை பார்த்துட்டார். பார்த்துட்டோம், ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு தெரியக்கூடிய சீக்கிரத்தில் சேர்ந்து வேலை செஞ்சாலும் செஞ்சுருவோம். அது நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஏன்னா அந்த டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க பையனை கேமராமேனை தெரியும். ஆனால் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் மேடை, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஆனால் நம்மலாம் பேசுகிறத விட நிறையா செஞ்சிடுவோம், கண்டிப்பாக செய்வோம், நிச்சயம் நடக்கும். இது அந்த வெற்றி விழாவில் இன்னும் சிறப்பாக பேச கற்றுட்டு வந்து நல்லா பேசுகிறேன். நன்றி.
மேடையில் வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் காரணம் கோ டைரக்டர் திருப்பதி அவர்கள். ரெண்டாவது காரணம் நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் அலெக்ஸ் அண்ணன். மூணாவது டைரக்டர் கிறிஷ் அவர்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். நானும் மதுரை ஏரியா தான். ஆனால் அலெக்ஸ் அண்ணன் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். என்ன வந்து போயிட்டே இருக்கிறான், நம்மகிட்ட ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணம் பாருங்கள். அவராக கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இதுதான் அவருடைய நல்ல எண்ணம். இந்த படம் சும்மா ஒரு முன்னோட்டம். இது மேலும் வளர்ச்சி அடைவதற்கு, அடுத்த படம் முழு படமாக கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் பத்திரிகையாளர்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஹெல்ப் பண்ணாங்க படம் பண்ண தெரியாது. சரி, ஓகே. எல்லாரும் நல்லா பண்ணி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக சுபாஷ் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், யார்கிட்டையும் அவ்வளோவா சீக்கிரம் பேச மாட்டான். ஃபஸ்ட்டு வந்து இது முதல்ல யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என் ஃப்ரெண்டு சுபாஷ்க்கு தான். என்னன்னா நானும் அவனும் 6வதுலேருந்து ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறோம். இந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு நான் இங்கே கேமரா இங்கே வைடானா அதை வைப்பான். அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியும், நான் என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு பிடிக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறது முதல் காரணம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே சினிமாக்குள்ளே வரணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி சினிமாக்குள்ளே வர்றது என்ன ஏது எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து சுபாஷ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசி அவனால் மூலியமாக தான் அவங்க அப்பா கூட நான் நல்லா க்ளோஸ் ஆனேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும்னா சுபாஷுக்கு தான் சொல்லணும். இந்த மேடையில் இப்போ இந்த இடத்துல நிற்கிறது காரணம் அவன் தான். அவன் வந்து பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி அவார்டு வாங்கியிருக்கான் 14th கொல்கத்தா ஷார்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அவன் லாஸ்ட் ரிசல்ட் வர வரைக்குமே கால் பண்ணிட்டு என்ன மச்சான் வந்துருச்சா ஏதாவது போட்டாங்களா அப்படின்னு கேட்டே இருந்தான். அவன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அனுப்பும் போதே எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக அவனுக்கு பெஸ்ட்டு பிக்சர் கிடைக்கும்ன்ட்டு. மேற்கொண்டு அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு தாண்டி நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரியுமா, அவன் ஒரு ஒர்க்கை எடுத்தான் அப்படின்னா அந்த ஒர்க்கில் எவ்வளோ சின்சியராக இருப்பான்னு எனக்கு தெரியும். அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணணும் எங்கேயுமே அவங்க அப்பா நான் இவரோட பையன் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எல்லாருக்குமே அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சப்போ தான் தெரியும். லாஸ்ட் நாள் தான் சொல்லுவான். அதுவும் கேட்டால் அவங்க அப்பா வந்து நேரில் வந்தால் மட்டும்தான் அவர் பையனா நீங்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு யார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க மாட்டான். அவங்க அப்பா பேரை எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இப்போ ரெண்டாவது நான் சொல்லணும் அப்படின்னா அலெக்ஸ் சார் அவருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரோட உதவிக்கும் நம்ம கைமாற இன்னொரு உதவி பண்ணி கழிச்சிடலாம். ஆனால் சில பேர் பண்ணுற உதவிக்கு தான் நம்ம எவ்வளோ திரும்ப பண்ணாலும் அது ஈடுணையே ஆகாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு. 2021 எங்கள் அப்பா கோவிடில் இறந்துட்டார். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து பர்சனலாக மட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த நன்றியை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சார். அவங்க அம்மாவே சொல்லணும், அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. எல்லாரையுமே யார்கிட்டையும் முகம் சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ சொந்தங்கள் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கும். அவன் சுபாஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் ட்ரீட் பண்ணுறது, அவன் பேசிக்காகவே இப்போ யார் பேசினாலுமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அவன் சின்ன நான் ஒரு பையன் அப்படின்ற அந்த இதே இருக்காது. ஸோ அவங்க 2 பேருமே எனக்கு என் கூட ட்ராவல் பண்ணுறது, நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதில்ல சுபாஷும் அவங்க அப்பாவும் தான் சொல்லுவேன். இந்த மேடையை நிற்கிறதுக்கு அவர் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து ஆல்ரெடி கன்னட படம் ஒன்று பண்ணியிருக்காரு முதல்னு சொல்லிட்டு. அது வந்து டீசர் வந்து யூடியூப்பில் இருக்கும். அந்த யூடியூப்பில் இருக்க அந்த டீசரை பார்த்து தான் நான் அவர்கிட்ட போகணும். இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிகேவோட ஃப்ரெண்டுன்னு அப்புறம் தான் தெரியும். ஸோ எடிட்டர் அவங்க 2 பேருமே முதலோட எடிட்டர் அவர். அப்புறம் நாடு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு படம் பண்ண ஃபீல்டே என்கிட்ட இல்லை. அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுனாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்ற இதில் இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் அப்கமிங்காக ஒன்று வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி வரும்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உள்ளே கொண்டு வராங்க. நான் ப்ரோ எனக்கு இது வேணும் இதை கொஞ்சம் அனுப்புங்க, இது எப்படி மாற்றுங்க. ஒரு சீக்வன்ஸே நான் மியூசிக்கை மாற்ற சொன்னேன்.
அது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு ஓ இதான் அவர் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதை மாற்றி எனக்கு போட்டு கொடுத்தாரு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், எடிட்டர் அண்டு மியூசிக் டைரக்டர். அப்புறம் கலரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது கூட ரொம்ப பஞ்சாயத்து, என்னப்பா இன்னும் லேட்டாக வர வாப்பா வேமா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா எப்பயுமே லாஸ்ட்டில் அவன் தான் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வருப்பா, என்ன பண்ண ரெடி ஆகிடுச்சா இங்கே பரபரப்பாக இருக்குது அப்படின்ற இதில் அந்த பரபரப்புலையும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தேங்க்ஸ் ப்ரோ டிஎன்எஸ். அப்புறம் நான் வந்து டேரக்டர் சிம்புதேவன் சார்கிட்ட போட் படத்தில் ஒர்க் பண்ணேன், அவரால் இப்போ வர முடியல இன்னைக்கு. அப்புறம் ரேணுகுண்டா டேரக்டர் பன்னீர்செல்வம் சார்கிட்ட ரேணுகுண்டா 2ல் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நந்தா பெரியசாமி அவர்கிட்ட திருமாணிக்கம் படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நான் ஒரு படம் உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அலெக்ஸ் சார் தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மேடையில் வந்துட்டு அவர் இல்லாமல் இங்கே நான் இல்லை. ஸோ வாய்ப்பு இது வந்து மீடியாவுக்கு நான் உனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அதாவது என்ன மாதிரி பல இயக்குநர்கள் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ அசோசியேட் டைரக்டராகவோ இன்னும் பல கோ டைரக்டர்ஸ் படம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கிடைச்சி ஒரு லைஃப் கிடைக்கும். அதில் வந்து நமக்கு நிறைய நல்ல படங்கள் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீடியா கொஞ்சம் நாங்கள் இப்போ ஒரு புது முயற்சி பண்ணுறோம், இது எல்லாருக்கும் ஒரு ஸோ இப்படியும் இந்த வழியிலையும் படம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவாக தான். ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க. இது நம்ம யூடியூப்லலாம் போட போகிறது இல்லை, தனியாக ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் நம்ம போட்டு காட்டு இந்த படம் எப்படி இருக்குது அதோட ஃபீச்சர் ஃபிலிம் கதையை சொல்லி தான் நம்ம ஓகே சொல்ல போகிறோம். ஸோ மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா வாய்ப்புகள் எப்பயும் அமையாது, நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த மீடியா மூலியமாக வாய்ப்பு கேட்குறேன், இது ஃபீச்சர் ஃபிலிமாக வரதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் பண்ணாங்க படம் பண்ண தெரியாது, சரி ஓகே. எல்லாரும் நல்லா படிக்கிறது ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இவருக்கும் நன்றி, வணக்கம். அனைத்து மீடியாவும் குறிப்பா சித்ராமணி அவர்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணதான் அவர் தான். அப்புறம் இங்க குறிப்பா 2-3 பேருக்கு நாங்க தனிப்பட்ட முறையிலையும் இந்த 300 கோமாளி சார்பாக சொல்லிக்கிறோம். இந்த சேது பாண்டியன்ற மேனேஜர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, மைக்கில் இருந்து எல்லாருமே எல்லா